ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த தாவரம் கற்பூரவள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இது பாருங்கள், ஒரு பிளான்டர் பாக்ஸில் போட்டு ஒரு கிரீப்பர் மாதிரி வளர்க்கலாம். இல்லை தரையில் போட்டால் கிரவுண்ட் கவர் மாதிரி வரும். இது ஒவ்வொரு கண்ணு கீழுமே வேர் இறங்கிடும் தரையில் போட்டோன்னா. அதே மாதிரி இதை கட்டிங்ஸ் போட்டு ஒரு துண்டு வச்சோன்னா வித்தின் 15 டேஸில் ரூட் ஃபார்ம் ஆகும். இவை ஒரு வெப்பமண்டல தாவரம். இவை வளர்ப்பது எளிது. இதில் பார்த்திங்கன்னா நிறைந்த மருத்துவ பயன் உள்ளது. உதாரணமாக இவற்றை பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, இருமல் சளி, அந்த மாசளிங்கிறாங்கள, அதுக்கு நம்ம இதை கஷாயம் போட்டு சாப்பிடும்போது, இல்லை இந்த சாறு எடுத்து குடிக்கும்போது அந்த மாசளி முறிக்கப்படுகிறது. மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. சிறுநீரக கற்கள் இருக்கு இல்லையா, அதுவும் இவை தினந்தோறும் அல்லது வாரத்துக்கு 2 நாள் குடிக்கும்போது சிறுநீரக கற்கள் கரைக்க உதவுகிறது. இருமல் சளின்னும் போது கற்பூரத்தை நம்ம கஷாயம் செய்து அந்த சாறை குடிக்கும்போது இருமல் சளி செய்யப்படுகின்றன. மற்றும் நெஞ்செரிச்சல்ன்றாங்க இல்லையா, அந்த நெஞ்செரிச்சலுக்கும் இந்த இலைகளை கஷாயம் எடுத்து குடிக்கும்போது நாம் இல்லை இந்த வெந்நீரில் இந்த இலையை போட்டு அந்த ஆவி பிடிப்பதன் மூலமாகவும் நமக்கு அந்த நெஞ்செரிச்சல், மாசளி முறிக்கப்படுகின்றன. இது நோய் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுகிறது. அதாவது இவை உடலில் கிருமிகளுக்கு எதிராக செயல்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக காணப்படுகின்றன. மற்றும் இவை சிறுநீரகத்தை அதிகமாக வெளியேற்றும். நம்ம இந்த ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது, சாறு குடிக்கும்போது இல்லை இலையை அப்படியே மென்று சாப்பிட்லாம். அப்போது அதிகமான அளவு சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் கரைக்கப்படுகின்றன. காரணம், அதிக சிறுநீர் வெளியேற்றப்படும். அப்போது கற்கள் சிறுநீரில் சேராமல் பாதுகாக்கப்படுகின்றன. இரத்த ஓட்டம் மேம்படுத்த உதவுகின்றன. இதில் கஷாயமாக நம்ம நீரில் கொதிக்க வச்சு கஷாயமாக குடிக்கலாம். இல்லை தலைவலி, தொண்டைவலி, அதுக்கு போன்ற ஜலதோஷத்துக்கு வெந்நீரில் நம்ம இந்த இலையை போட்டு ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கும்போது நமக்கு அதன் மூலமாகவும் இருமல், அந்த மாசளியெல்லாம் கரைக்கப்படுகிறது. இவை தைலம் தயாரிக்கும் நிறுவனங்களில் அதிகமான அளவு இந்த இலை பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இவை ஒரு மருத்துவம் குணம் கொண்டதாக காணப்படுகின்றன. வீட்டில் ஒரு மருத்துவர் உள்ளது போல கிராமப்புறங்களில் இவை அனைத்து வீடுகளிலும் வளர்க்கக்கூடிய தாவரமாக இந்த கற்பூரவள்ளி தாவரம் பயன்படுகின்றன. இவை அதே போன்று இலை நரையை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றதாகவும், முடி கொட்டுதல் ஆகியவற்றுக்கும் இவை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. தினந்தோறும் நாம் உணவில் உட்கொள்ளும் போது இந்த வெள்ளை இலைநரை அது இதிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. மற்றும் முடி கொட்டுதல் போன்றவற்றிற்கும் இவை பாதுகாப்பாக இவை உள்ளன. ஆகவே இந்த கற்பூரவள்ளி தாவரம் அனைவரும் வீட்டில் வளர்ப்போம். நாமும் வீட்டில் ஒரு சித்த மருத்துவர் உள்ளதை போல உணர்வோம். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.